நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதோட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வெல்கம் டு நெல்லை சமையல். இன்றைக்கி நம்ம நெல்லை சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் ஜாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னதெல்லாம் பார்ப்போம். நல்லா ஒரு பெரிய மாங்காய் எடுத்துக்கணும். மாங்காய் ஜாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்குனாலும் நல்லா சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அதனால் மாங்காய் ஜாம் எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்ப்போம். அடுத்து எண்ணெய் எடுத்துக்கணும். மாங்காய் பெரிய மாங்காய், எண்ணெய், நெய் வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கணும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வத்தல் பொடி வந்து வேணும். சிக்கன் மசாலா பொடி இருந்தால் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சள் பொடி வேணும், மஞ்சள் தூள். மாங்காய் ஜாமுக்கு வந்து எல்லாமே இந்த தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சர்க்கரை, அப்புறம் சர்க்கரை ஜீனி எடுத்துக்கணும். அது கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோம். அதில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு பட்டையும் கிராம்பும் ஏலக்காய் 3 இதையும் போடுதோம். நெக்ஸ்ட்டு அது நல்லா பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வந்தோடனே மஞ்சள் பொடி போடுதோம். அப்புறம் வத்தல் பொடி. அந்த நெய்யில் தான் கொஞ்சம் வத்தல் பொடி நல்லா உரப்பு இனிப்பு நல்லா சூப்பராக இருக்கும்னா அதுக்கு தக்கன சேர்த்துக்கணும். பாருங்கள், சிம்மில் வச்சுக்கணும். அப்புறம் சிக்கன் மசாலா பொடி, சிக்கன் பொடி இருக்குல்ல, கடையிலேயே கிடைக்கும், அந்த இது போடுறோம். பாருங்கள், சிம்மில் வச்சுக்கணும், கருக விடாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் மாங்காவை வந்து சின்ன பீஸாக, ஓரளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த மாங்காவை கழுவி எடுத்து அந்த இதிலே போடணும். ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சாப்பாடுனாலும் வெறும் சாதத்தை வச்சு கூட இந்த மாங்காய் ஜாம் வச்சு சாப்பிட்லாம். பிரியாணி, நெய்ச்சோறு அந்த மாதிரி செய்யலை அதுக்கு இந்த இதை சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இது குட்டி பிள்ளைங்க கூட நல்ல பிரியமாக சாப்பிடுவாங்க. மாங்காய் போடுறோம். அவ்வளோ மாங்காயும் போட்டாச்சு. ஒரு மாங்காய் எடுத்தாவே போதும். கொஞ்சமாக பண்ணுறது தான் பார்க்கும். அதிகமாக பண்ணுறதும் நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கூட்டி அதிகமாகவும் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு போடணும். ஏன்னா உப்பு போட்டால் தான் அதில் நம்ம சுகர் ஆட் பண்ணையில் அது நல்லா சூப்பராக இருக்கும். போட்டு இதை நல்லா கொஞ்சம் கிளறி விடணும். பாருங்கள், இப்படி நல்லா கிளறி விட்டோம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வத்தல் பொடி அதிகமாக போட்டிருக்கனால நல்லா சூப்பராக ரெட்டிஷாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அந்த மாங்காய் லேசாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். அது கொஞ்சம் நேரம் நல்லா மெல்ட் ஆன பிறகு அந்த தண்ணி எல்லாம் போய் மாங்காவை தொட்டு பார்த்தா வெந்த மாதிரி இருக்கும். அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கணும். சுகர் பாருங்கள் எந்த அளவுக்கு போடுறேன்னு சொல்லி. மாங்காய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவில் வந்து 2 மடங்கு போடணும். நல்லா போட்டு நல்லா கிளறி விடணும். அப்போ டேஸ்டியான மாங்காய் ஜாம் ரெடி. பாருங்கள், முடிஞ்சிச்சு. இதுதான் மாங்காய் ஜாம்.